Hello everyone, welcome back to my channel. If you're new here, then my name is Nitya. இன்றைக்கி வந்து ஒரு டே இன் மை லைஃப் தான் வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறப்ப லாஸ்ட் ஃபியூ வீக்ஸ்க்கு முன்னாடி என்னுடைய ரொட்டீன் வந்து எப்படி இருந்துச்சு ஒரு டேயில் அப்படின்றது தான் வந்து பார்க்க போகிறீங்க. இதுதான் என்னுடைய யூஷுவல் ரொட்டீன் என்னோடய 3rd trimester ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே. ஸோ இந்த வீடியோ எடுக்கிறப்ப நான் வந்து 9 month ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன். அண்ட் வந்து எனக்கு நைட் டைமில் சுத்தமாக தூக்கமே வராது. 3rd trimester ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே அப்படி தான் இருந்துச்சு. அண்ட் மார்னிங் ஒரு 6க்கு மேலே தான் வந்து நல்லாவே எனக்கு தூக்கம் வரும். ஸோ நான் ஏர்லியாகவே எழுந்துச்சு எல்லாமே ஃப்ரெஷ் ஆகிட்டு அகைன் வந்து தூங்கிடுவேன் 6க்கு மேலே. அப்புறம் என் தங்கச்சி வந்து டீ கொண்டு வந்து கொடுத்தா, அதை குடிச்சிட்டு வந்து என்னோடய டே வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். அகைன் ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணி ஃப்ரெஷ் ஆகிட்டு ஹால் போய் உட்காந்துட்டு ஃபேமிலியோடு எல்லாமே பேசிகிட்டு இருப்போம். எப்போயுமே இதான் வந்து நான் பண்ணுவேன். மார்னிங் எழுந்ததுமே போயிட்டு உட்காந்து சோஃபாவில் உட்காந்து பேசிகிட்டே இருப்பேன். அண்ட் வந்து நிறைய தண்ணி குடிப்பேன். எனக்கு என்னன்னு தெரியலை, நான் நார்மலாகவே நிறைய தண்ணி குடிப்பேன். பட் ப்ரெக்னென்சி டைமில் வந்து ரொம்பவே எனக்கு தண்ணி தாகமாக இருக்கிற மாதிரியே இருந்துச்சு. ஆல்சோ வந்து ரொம்ப டேட் நெருங்கிடுச்சு கிட்ட அப்படின்றதுனால நார்மல் வாட்டர் குடிக்க வேணாம், கொஞ்சம் வார்ம் வாட்டர் மாதிரி குடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா அந்த டைமில் எனக்கு லைட்டாக கோல்டு வேறு இருந்துச்சு. அண்ட் கோல்டு வந்து இன்னும் சிவியர் ஆகிடுச்சுன்னா டெலிவரி டைமில் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வார்ம் வாட்டர் தான் வந்து ஃபுல்லாகவே குடிப்பேன். அண்ட் எனக்கு ரொம்ப தண்ணி தாகமாக எடுத்துகிட்டே இருக்கும். அண்ட் ரொம்ப ஸ்வெட் ஆகிட்டே இருந்துச்சு அந்த லாஸ்ட் ஃபியூ வீக்ஸ். என்னோடய டெலிவரி டேட் கிட்ட நெருங்க எனக்கு நிறைய தண்ணி தேவைப்பட்டுகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். நான் வந்து குடிச்சிட்டே இருப்பேன். அண்ட் இதுவும் ஒரு ரீசன், என்னோடய ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் லெவல் வந்து எங்கேயுமே வந்து ட்ராப் ஆகலை, ஃபுல்லாகவே நல்லா இருந்துச்சு. த்ரூ அவுட் த ப்ரெக்னென்சி எந்த ஒரு காம்ப்ளிகேஷனுமே இல்லாமல் இருந்ததுக்கு நிறைய கண்டிப்பாக தண்ணி குடிக்கணும். அண்ட் எங்கள் வீட்டு ஹாலில் மேலே சீலிங்கில் வந்து குருவி வந்து கூடு கட்டியிருக்கு. ஹாலில் வந்து கட்டிகிட்ருக்கு எங்கள் வீட்டு ஜன்னல் வழியாக வந்து. ஸோ அதுதான் வந்து நான் டெய்லி வந்து பார்த்துட்டே இருப்பேன். இது அன்றைக்கி ஒரு நாள் வந்து ட்ரைபாடில் ஃபோனை ஃபிக்ஸ் பண்ணி மேலே தூக்கி பார்த்தேன், ஆனால் தெரியவே இல்லை. ஸோ அதுதான் வந்து உங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் அதுக்கப்புறமேட்டு வந்து நெயில் கட் பண்ணுற டே அன்றைக்கி. அண்ட் எனக்கு எப்போயுமே வந்து எங்கள் அப்பா தான் நெயில் கட் பண்ணி விடுவாங்க காலில். இப்போ ப்ரெக்னென்சி டைமில் இல்லை, நார்மலாகவே எங்கள் அப்பா தான் வந்து காலில் வந்து எனக்கு நெயில் கட் பண்ணி விடுவாங்க. ஸோ இந்த டைமில் வந்து எனக்கு அப்பா கட் பண்ணி விட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதுதான் நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. ஸோ நெயில் கட் பண்ணிகிட்டு இருக்கப்பே வந்து என்னோடய வயிற்றில் வந்து பயங்கரமான ஒரு மூமெண்ட்ஸ் இருந்துச்சு. ஸோ அதுதான் வந்து நான் காமிச்சிட்டு இருந்தேன். உங்களுக்கு இந்த வீடியோவில் சரியாக தெரியுதான்னு தெரியலை, பட் எனக்கு நல்லாவே தெரிஞ்சுது. நாங்கள் எப்போயுமே வந்து மூமெண்ட் தெரிஞ்சால் வாட்ச் பண்ணுவோம், எல்லோரும் வந்து கை வச்சு பார்ப்பாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும் அந்த ஒரு ஃபீலிங்கு. ஸோ காலெல்லாம் நெயில் கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கைக்கு வந்து நானே வந்து நெயில் கட் பண்ணிப்பேன். ஸோ கையில் நெயில் கட் பண்ணி எல்லாமே முடிச்சதுக்கப்புறமேட்டு நான் யூஸ்வலாக என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஜிம் பால் எக்ஸசைஸ், இந்த பர்த் பால்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த பால் வச்சு எக்ஸசைஸ் வந்து பண்ணுவேன். ஸோ இந்த எக்ஸசைஸோட அளவு எல்லாமே வந்து இனிஷியலாக நான் ஸ்டார்ட் பண்ணுறப்ப வந்து கம்மி கவுண்டிங்ஸில் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறமேட்டு வந்து டைம் வந்து நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டேன். ஃபஸ்ட்டெல்லாம் வந்து கவுண்டிங்ஸில் தான் வந்து இந்த எக்ஸசைஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறமா 5 minutes ஆக்கினேன். இப்போ வந்து எல்லா எக்ஸசைஸுமே வந்து 10 minutesக்கு வந்து நான் வந்து பண்ண ஆரம்பித்தேன். நான் நல்லா ப்ராக்டிஸ் ஆனதுக்கப்புறமேட்டு, ஸோ தட் வந்து பாடி பெயின் எங்கேயுமே வந்து இல்லாமல் இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ இந்த பர்த் பால் எக்ஸசைஸில் வந்து ஃபஸ்ட்டு பவுன்ஸ் பண்ணுவேன். அது வந்து ஒரு 10 minutes வரைக்குமே நல்லாவே வந்து பவுன்ஸ் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு இதில் உட்காந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கே எனக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த சோஃபா இருக்குல்ல, இந்த சோஃபா பக்கத்தில் உட்காந்துட்டு சோஃபாவை பிடிச்சிட்டு வந்து பண்ணுவேன். இல்லைனா யாரையாவது பக்கத்தில் வச்சுட்டு அவங்கள பிடிக்க வச்சுட்டு தான் நான் வந்து பண்ணுவேன். இப்போ எனக்கு நல்லாவே ப்ராக்டிஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து நான் தனியாகவே உட்காந்து எல்லாமே வந்து பண்ண ஆரம்பிச்சிடுவேன். ஸோ இதில் வந்து பவுன்ஸ் 10 minutes பண்ணி முடிச்சதுக்கப்புறமேட்டு ரொட்டேஷன் வந்து பண்ணுவேன். கிளாக் வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ் 2 இதுலேயுமே வந்து பண்ணுவேன். ஸோ கிளாக் வைஸ் வந்து 10 minutes, ஆன்டி கிளாக் வைஸில் வந்து 10 minutes, இந்த மாதிரி எல்லாமே வந்து 10 minutesக்கு வந்து பண்ணுவேன். நான் மோஸ்ட்லி பின்னாடி காமிக்கிற எக்ஸசைஸ் எல்லாமே வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் விட்டுருப்பேன். நான் அவ்வளோ வேகமாகலாம் பண்ண முடியாது. நான் இப்போ காமிக்கிற ஸ்பீட் தான். நடந்தாலும் சரி, உட்காந்தாலும் சரி, எல்லாமே வந்து இன்னும் வயிறு இன்னும் வந்து நல்லாவே இறங்கிடுச்சு. ஸோ அதனால் வந்து என்னால் அவ்வளோ வேகமாகலாம் எதுவுமே வந்து பண்ண முடியாது. ஏதாவது ஒன்று வேகமாக இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன்னு அர்த்தம். ஸோ அடுத்தது வந்து இன்ஃபினிட்டி மாதிரி, அதாவது 8 ஷேப்பில் வந்துட்டு அதையுமே வந்து ரொட்டேஷனில் பண்ணுவேன். 8லேயுமே வந்து கிளாக் வைஸில் போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு ஆன்டி கிளாக் வைஸில் வந்து 8 வந்து போடுவேன். அந்த வீடியோ வந்து எடுக்க மறந்துட்டேன். அதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி லெக்கை வந்து ஸ்ட்ரெச் பண்ணி லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து போயிட்டு வருவேன். இது ஒரு 10 minutes வந்து பண்ணுவேன். இது முடிச்சதுக்கப்புறமேட்டு காலையில் சாப்பிட்றதுக்கு நான் வந்து உட்காந்துட்டேன். சாப்பாடு பார்த்திங்க அப்படின்னா அன்றைக்கி வந்து பழைய சோறும் அம்மா வடையும் போட்டிருந்தாங்க. எனக்கு பழைய சோறு தான் ரொம்ப பிடிச்ச ஃபேவரட் ஃபுட்டு. என்னுடைய ப்ரெக்னென்சி டைம்லேயே ஸ்டார்டிங்கில் எனக்கு ரொம்ப வாமிட்டாக இருந்துச்சு. த்ரூ அவுட் த ப்ரெக்னென்சி எனக்கு வாமிட் இருந்துச்சு. என்னோடய ப்ரெக்னென்சி ஜேர்னியை வந்து நான் தனியாகவே உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். அண்ட் அதுக்கப்புறமேட்டு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா பிரெயின் டிஹெச்ஏ டேப்லெட் வந்து கொடுத்துருந்தாங்க. மார்னிங் எனக்கு அந்த ஒரு டேப்லெட் மட்டும்தான். ஸோ அதை வந்து போட்டாச்சு. போட்டதுக்கப்புறமேட்டு அகெயின் அடுத்த எக்ஸசைஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். நான் அதுக்கு முன்னாடி வந்து டேட்ஸ் சாப்பிடுவேன் எப்போயுமே.
பெர் டேக்கு 6 to 8 டேட்ஸ் சாப்பிட்ணும் அப்படின்றது டார்கெட். மேக்ஸிமம் நான் வந்து 6 தான் சாப்பிடுவேன். அதுக்கு தாண்டி என்னால் சாப்பிடவே முடியாது. ஏன்னா எனக்கு சுகர், ஸ்வீட் ஐட்டம் வந்து சுத்தமாக பிடிக்காது. நார்மலாகவே எனக்கு பிடிக்காது. அதுவும் இந்த ப்ரெக்னென்சி டைமில் சுத்தமாக ஸ்வீட்டுன்றதே பிடிக்காமல் போயிடுச்சு. அந்த டேட்ஸ்லாம் பயங்கர இனிப்பாக இருக்கும். ஸோ மொத்தமாக 6 டேட்ஸ் சாப்பிட முடியாதுன்றதுனால 3 டேட்ஸ் மார்னிங்கும் 3 டேட்ஸ் ஈவினிங் டைம்லேயும் வந்து சாப்பிடுவேன். ஸோ எனக்கு பிடிக்காத ஒன்றுன்னா அந்த பெர் டேக்கு 6 டேட்ஸ் சாப்பிட்றது தான். என் மூஞ்சி பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதை கஷ்டப்பட்டு எப்படியாவது நான் வந்து சாப்பிட்ருவேன். ஸோ இப்படி சாப்பிட்றதுனால சர்விக்ஸை வந்து ரொம்ப சாஃப்டன் பண்ணணும். டெலிவரி டைமில் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்றது வந்து ரிசர்ச்லேயே வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக 6 டேட்ஸ் வந்து நான் எப்படியாவது சாப்பிட்ருவேன். ஸோ அடுத்தது வந்து மிட் டேயில் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து வாக்கிங் பண்ணுவேன். வாக்கிங் வந்து பெர் டேக்கு 2 hours வந்து வாக்கிங். ஸோ அதனால் அட் அ ஸ்ட்ரெச் நம்ம வந்து 2 hours வந்து வாக் பண்ண முடியாதுன்றதுனால மார்னிங் ஒரு 1 hour வாக் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் நைட் டைமில் ஒரு 1 hour வந்து வாக் பண்ணுவேன். ஸோ நார்மல் வாக்கிங் முடிச்சதுக்கப்புறமேட்டு கர்ப் வாக்கிங் வந்து பண்ணுவேன். ஸோ கர்ப் வாக்கிங்கிறது ஒரு லெக் வந்து கொஞ்சம் ஹைட்டான ஒரு பிளேஸில் ஒரு திண்டு மாதிரி எதுலேயோ வந்து ஒரு நடையிலே எதுலேயோ வச்சுட்டு அந்த மாதிரி 1 லெக்கை மட்டும் ஹைட்டாக வச்சுட்டு பண்ணுறது தான் கர்ப் வாக்கிங். இது வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் வந்து பண்ணியிருக்கேன். நார்மலாக பண்ணேன்னா ரொம்ப ஸ்லோவாக மெதுவாக தான் வந்து பண்ணுவேன். ஸோ வாக் பண்ணுறதுமே நான் வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் தான் வந்து பண்ணியிருந்தேன். ஸோ கர்ப் வாக்கிங்கும் வந்து ஒரு 10 minutes வந்து பண்ணி முடிச்சிடுவேன். பண்ணி முடிச்சதுக்கப்புறமேட்டு ஸ்டெப்ஸ் வந்து ஏறுவேன். ஸ்டெப்ஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஏறாமல் ஒரு லெக்கில் வந்து ஏறுற மாதிரி வந்து பண்ணுவேன். அகெயின் அந்த லெக்லேருந்து கீழே இறங்குவேன். ஸோ இது வந்து லெஃப்ட் லெக்குக்கு 5 minutes வந்து பண்ணுவேன். ரைட் லெக்குக்கு ஒரு 5 minutes வந்து பண்ணுவேன். ஸோ இதை பண்ணி முடிக்கவுமே எனக்கு வந்து பயங்கர எக்ஸாஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா ப்ரெக்னென்சியில் ஆல்மோஸ்ட் எண்டுக்கு வந்தாச்சு. அதுவே பாடி பயங்கர டயர்டாக இருக்குது. அண்ட் இன்னும் இந்த ஒர்க் அவுட் எக்ஸசைஸ் இதெல்லாம் பண்ணுறது வந்து இன்னுமே வந்து டயர்டாக இருக்கும். நார்மலாக ப்ரெக்னென்சி டைமில் இந்த ஒர்க் அவுட் இது எல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி நார்மலாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கேன். அந்த டைமில் வந்து எனக்கு பயங்கரமாக தூக்கம் வரும். மார்னிங் சிக்னஸ் வேறு ரொம்ப இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து அந்த ஒரு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா 11 to 12 அது வரைக்கும்லாம் நான் வந்து தூங்குவேன். அவ்வளோ எனக்கு டயர்டாக இருக்கிற மாதிரியே இருக்கும். எப்போயுமே தூங்கிட்டே இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு ஃபீலே இருக்கும். ஸோ இப்போ எனக்கு அது எல்லாமே சேர்த்து இப்போ நான் வந்து ஃபுல் ஆக்டிவாக என்னை வச்சுக்கணும், தூங்கக்கூடாது லாஸ்ட் ட்ரைமஸ்டரில் அப்படின்னு ஒரு முடிவோடு இருக்கேன். ஸோ அதனால தான் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆல்சோ இட் ஹெல்ப்ஸ் இன் நார்மல் டெலிவரி. நமக்கு டெலிவரி வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அந்த லேபர் பெயினோட அந்த டியூரேஷன் வந்து கம்மியாகும். 8 hours 12 hours அப்படியெல்லாம் போகாமல் மேபி அந்த டியூரேஷன் வந்து கம்மியாகும் இந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணுறது. ஆல்சோ பெல்விக் போன் எல்லாமே நல்லா ஸ்ட்ராங் ஆகும். நமக்கு டெலிவரி டைமில் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக எப்படியாவது ஸ்டே ஆக்டிவ் அப்படின்றத வந்து நான் என்னோடய மைண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். டாக்டருமே அதான் அட்வைஸ் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஆக்டிவாக இருக்கீங்களோ உங்கள் பெல்விக் போனை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணி வச்சுக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து டெலிவரி டைமில் ஈஸியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ அது எல்லாமே என்னோடய மைண்டில் வந்து ஏறிடுச்சு. ஸோ கண்டிப்பாக நார்மல் டெலிவரி ஆகிரும், அதனால் நம்ம இவ்வளோ எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எனக்கு மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் எனக்கு தெரியும் டுவர்ட்ஸ் த எண்ட் நான் வந்து ரொம்பவே ஹார்ஷாக நடந்துக்கிட்டேன். நார்மல் டெலிவரி ஆகணும் அப்படின்னு மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து நம்ம விளாக் பார்க்க வரலாம். அதுக்கப்புறமேட்டு நான் வந்து குளிச்சுட்டு வந்துடுவேன். ஏன்னா பயங்கர ஸ்வெட் ஆயிரும் இந்த ஒர்க் அவுட் இது எல்லாமே பண்ணுறதுக்கு. குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா பேசிக்காக ஒரு ஸ்கின் கேர், ஒரு டோனர், ஒரு சீரம் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு லைட்டாக ஒரு டால்கம் பவுடர் வந்து போட்டுருவேன். ஏன்னா எனக்கு பயங்கர ஸ்வெட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக டால்கம் பவுடர் வந்து போட்டு வச்சுட்டு அவ்வளோதான். இதோட வந்து முடிஞ்சுது. அது லன்ச் டைம் வந்துடும். அதுக்கப்புறமேட்டு அகைன் லன்ச் சாப்பிட வந்து போயிடுவேன். ஸோ அன்றைக்கி லன்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னா சொதி குழம்பு. இது எங்கள் ஊர் சைடு ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். திருநெல்வேலி இந்த சைட் பக்கம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். சொதி குழம்பு நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு இதை வந்து பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு வந்து சைடிஷ் காலிஃப்ளவர் பக்கோடா, வடை அண்ட் இஞ்சி பச்சடியெல்லாம் வச்சு சாப்பிட்டோம். அண்ட் அந்த குருவி சொன்னேன் இல்லையா, ஸோ அது வந்து கூடுக்கிட்ட அடிக்கடி வந்துட்டு போயிட்டே இருந்துச்சு. அதை எப்போயுமே நாங்கள் பார்த்து அதை பற்றி பேசிகிட்டே இருப்போம். ஏன்னா ஹால் அடிக்கடி ஃபேன் வேறு போயிட்டே இருக்கும். எங்களுக்கு பயமாக இருக்கும். அது வந்தாலே நாங்கள் வந்து அதை பார்த்துட்டே இருப்போம் எப்போயுமே, அது சேஃபாக வந்துட்டு போகுதா அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறமேட்டு வந்து நல்லா சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அப்படியே வந்து தூங்க வந்துட்டேன். ஸோ அந்த 1 hour தூக்கம் தான். அதுக்கு மேலே நான் தூங்கிட்டேன் அப்படின்னா எனக்கு நைட்டு சுத்தமாக தூக்கம் வராது. ஆல்ரெடி தூக்கம் வராது, அது வேறு விஷயம். ஸோ அதனால் வந்து அந்த 1 hour கேப் மட்டும் கொஞ்சம் தூங்குவேன். ஏன்னா பாடி கொஞ்சம் ரெஸ்ட் வேணும் அப்படின்றதுக்காக. அன்றைக்கி வந்து ஒரு கெஸ்ட் வர்றதா இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து டிஷர்ட் பேண்ட்டெல்லாம் மாற்றிட்டு அப்போ மட்டும் வந்து ஒரு கவுன் வந்து போட்டுக்கிட்டேன். அண்ட் அதுக்கப்புறமேட்டு அவங்க வந்துட்டு போனதுக்கப்புறம் அகைன் பேக் டு மை கம்ஃபர்ட் அவுட்ஃபிட்க்கு வந்து வந்தாச்சு. பேண்ட்டும் டிஷர்ட்டும் வந்து போட்டாச்சு. போட்டுட்டு அகெயின் நைட்டுக்கான அந்த
3 டேட்ஸ் பேலன்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து சாப்பிடுவேன். எனக்கு டேட் சாப்பிட்றது பிடிக்கவே பிடிக்காது ஃபஸ்ட்டே நான் சொன்ன மாதிரியே. ஸோ அதை கஷ்டப்பட்டு எப்படியாவது நான் வந்து சாப்பிட்ருவேன். சாப்பிட்டுட்டு அகைன் நிறைய தண்ணி குடிப்பேன். தண்ணி குடிச்சிட்டு வந்து அகைன் என்னோடய நைட் ரொட்டீன் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். 1 hour வாக்கிங் பேலன்ஸ் இருக்குது, அதை பண்ணுவேன். அதுக்கப்புறமேட்டு வந்து நார்மல் யோகா எக்ஸசைஸ் இதெல்லாமே வந்து பண்ணுவேன். லைக் உட்காந்துட்டு பண்ணுற மாதிரியான எக்ஸசைஸ் எல்லாமே. ஸோ இது வந்து கேட் கேமல். இது வந்து அதிலே ஒரு டிஃப்ரெண்ட் வேரியேஷன். ஒரு காலுக்கு மட்டும் வந்து ஹைட்டு வச்சுட்டு இன்னொரு கால் வந்து நார்மலாக கீழே தரையில் வச்சுட்டு பண்ணுற மாதிரியான ஒரு வேரியேஷன். அண்ட் இது வந்து நார்மலாக பண்ணக்கூடிய கேட் கேமல். அண்ட் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாஷா வந்து நான் போட்டிருக்க பில்லோவில் வந்து படுத்திருந்தா. ஸோ அதை தான் வந்து உங்களுக்கு இங்கே வந்து காமிச்சிட்டு இருந்தேன். ஸோ இது வந்து 2 காலுமே கீழே தரையில் வச்சுட்டு பண்ணுற மாதிரியான கேட் கேமல் ஆர் கேட் கவ் அந்த மாதிரியான ஒரு எக்ஸசைஸ் தான். அண்ட் இது வந்து எல்லாருக்குமே தெரியும், சக்கி ஆசனான்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் அதுதான் வந்து இந்த பில்லோவை தாண்டி எப்போயுமே என்னோடய கை போகணும் அப்படின்னு நான் வந்து எய்ம் பண்ணுவேன். பட் முடியாது. ஸோ அதுக்காக தான் அந்த பில்லோ வந்து வச்சுருக்கேன். ஸோ இதையும் வந்து ஒரு 5 minutes வந்து பண்ணுவேன். நைட்டு பண்ணுற யோகா எக்ஸசைஸ் இதெல்லாமே வந்து டைமிங் கொஞ்சம் கம்மி பண்ணிப்பேன். ஏன்னா மார்னிங் இருக்கிற எனர்ஜி வந்து நைட்டு இருக்காது அதனால். ஸோ அதுக்கப்புறம் இது வந்து லெக் ஸ்வேயிங். இந்த லெக் ஸ்வேயிங் வந்து எனக்கு இனிஷியலாக பண்ணவே முடியாது. நான் யோகா எக்ஸசைஸ் இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ண புதுசில் நான் வந்து பில்லோ நல்ல ஹைட்டு வச்சுருப்பேன், சென்டரில் இருக்க பில்லோ. இப்போ வந்து அதோடய ஹைட்டெல்லாம் கம்மி, 3 பில்லோலேருந்து 2 பில்லோ வைக்கணும், 2 பில்லோலேருந்து இப்போ 1 பில்லோ ஆக்கியிருக்கேன். ஸோ இன்னும் எண்டுக்கு போகிறப்ப நான் வந்து பில்லோவே இல்லாமல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்கேன். அதுக்கப்புறமேட்டு இது வந்து பட்டர்ஃப்ளை போஸ் முடிச்சுட்டு டிட்லி ஆசனாவா அதுவும் பண்ணுவேன். அது பண்ணிவிட்டு அதிலே இது வந்து கிளாக்வைஸ் ஆன்டி கிளாக்வைஸில் வந்து ரொட்டேஷன் வந்து பண்ணுவேன். ஸோ இதுவும் முடிச்சதுக்கப்புறமா ஃபைனலாக டீப் ஸ்குவாட்ஸ் வந்து பண்ணுவேன். ஸோ டீப் ஸ்குவாட்ஸ்க்கு அப்புறமா டக் வாக் பண்ணணும். பட் எனக்கு கடைசி வரைக்குமே எனக்கு வந்து டக் வாக் பண்ணுறதுக்கு முடியவே இல்லை. எனக்கு வந்து பெல்விக் பெயின் வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக இருந்துச்சு, பியூபிக் பெயினுமே இருந்துச்சு. ஸோ அதனால் என்னால் டக் வாக் மட்டும் பண்ணவே முடியலை. பட் டீப் ஸ்குவாட்ஸ் வந்து பண்ணுவேன். ஸ்குவாட்ஸ்லேயே ஒரு டிஃப்ரெண்ட் வேரியேஷனும் வந்து பண்ணுவேன், கொஞ்சம் ஷேக்கிங் மாதிரி. ஸோ நைட் டின்னர் வீடியோ எடுக்க முடியலை உங்களுக்கு காமிக்கிறதுக்கு. நைட் டின்னர் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு ஹாட் வாட்டரில் வந்து கொஞ்சம் மேல் கழுவிட்டு வந்துடுவேன். அதுக்கப்புறமா நைட்டுக்கான அயன் டேப்லெட்டையும் சாப்பிட்டுட்டு அன்றைக்கி டே வந்து நான் வந்து முடிச்சிடுவேன். அகெயின் வந்து நைட் நிறைய தண்ணி குடிப்பேன். நான் நைட் தூங்க போகிறது என்னமோ 10 o'clock 10:30 அதுக்கெல்லாம் போயிடுவேன். பட் நான் தூங்குறதுக்கு வந்து எப்படியும் 1 or 2 வந்து ஆயிரும். ஸோ that's it for today's vlog. அண்ட் இப்படி தான் வந்து என்னோடய ரொட்டீன் இருக்கும். ஈச் டே இதே ரொட்டீன் வந்து திரும்ப ஃபாலோ ஆகிட்டே இருக்கும். ஏன்னா இடையில வேணால் கொஞ்சம் ஏதாவது மாறும், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சம்டைம்ஸ் தூங்க வேணால் செய்வேன். பட் எக்ஸசைஸ் எல்லாமே கரெக்டாக பண்ணிடுவேன். டைமிங் வேணால் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கிற மாதிரி இருக்கும். என்னோடய ப்ரெக்னன்சி ஜேர்னி, அதுக்கப்புறமா என்னோடய டெலிவரி ஸ்டோரி இது எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமாக நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். அண்ட் இன்றைக்கி வீடியோக்கு அவ்வளோதான். உங்களை என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தென் பாய், டேக் கேர்.